அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஜனனி கூட கொஞ்சம் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். சாயில், மண் அப்படின்னா மண்ணை தாயாகவும் இதெல்லாம் தமிழில் சிலது சொல்கிறப்ப அதனுடைய பொருள் அந்த வயசில் புரியாதப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வரோம். அப்புறம் எல்லாரும் ஒரு ஹியூமஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லு தமிழில் அதை மக்குன்னு சொல்கிறாங்க. நான் முதல் முறையாக மேடையில் இதை பற்றி சொல்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கருத்து என்னென்னா, அந்த ஹியூமஸ் அப்படிங்கிறது அந்த ஹியூமிக் ஆசிட், அந்த ஹியூமஸ்லேருந்து தான் ஹியூமன் மனித ரூட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல எழுதியிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்கே மேற்கத்திய நாடுகளில் ஹியூமஸ் ஹியூமன் பீயிங் சொன்னாங்க. ஆனால் நம்ம ரொம்ப தெளிவாக மக்கு. ஸோ மனிதர்கள் எல்லாம் மக்கு அப்படிங்கிறத நம்ம மக்குன்னு ஒருத்தர் சொல்கிறப்ப மனிதர்கள் மக்கு தான். ஏன்னா என்னைக்கு ஒரு 60,000-70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மற்ற விலங்கினங்களோடு ஒரு விலங்காக ஓடிக்கிட்டு இருந்த வரைக்கும் இந்த பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மனிதர்கள் ரொம்ப அறிவாளி, அதான் ஹோமோ சாப்பியன்ஸ்னா அறிவில் சிறந்தவர்கள்ங்கிற ஒரு அடைமொழியெல்லாம் கொடுத்து வந்த பிறகு நம்ம அளவில் பெருகி நமக்கு தேவைகளை இருந்து ஒரு இடத்துல ஒரு வேளாண்மைன்னு எப்போ ஆரம்பித்தோமோ அப்பயே அந்த மண்ணினுடைய மனத்தையும் அதனுடைய குணத்தையும் கெடுக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் டாக்டர் சொன்னது மாதிரி அது சுத்தமாக ஜீரோ அப்படியெல்லாம் போயிட்டுருக்குது. அதில் நமக்கு இன்னும் பெரிய கூடுதல் பிரச்சனை என்னென்னா, வெயில் அதிகமாக இருக்க இடங்களில் இயற்கையாகவே அந்த கரிம அளவு குறையும். அவங்களுக்கு அந்த குளிர் பிரதேசத்தில் கொஞ்சம் அது குறைவாக இருக்கிறதுனால அவங்க ஒரு தடவை போட்டாங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு கூட வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆரம்பித்து ஒரு வேளாண்மை செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான அனுபவம், பரந்த அறிவு, கூட்டாக சேர்ந்து செய்கிறது. ஒரு ஊரில் உழவு பண்ணுறப்ப கூட எல்லாருடைய ஏரும் வரும். அந்த இடத்துக்காரவங்க ஒரு ஏர் முன்னாடி பிடிச்சாங்கன்னா அதுக்கு பின்னாடி வர்ற 20-30 ஏர் மற்றவர்களுக்காக இருக்கும். இவங்க எல்லாரும் திரும்ப அவர் இடத்துக்கு போவாங்க. இப்படியெல்லாம் இருந்த ஒரு உழவாண்மை இயற்கையை சார்ந்து. ஒரு பாரம்பரிய மருத்துவர் சொன்னார், மாடம் ஏன் வீட்டு வாசப்படியில் வச்சாங்க, அது ஏன் விளக்கு வச்சாங்கன்னா வாசலுக்கு வெளிச்சம் வர்றதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அதை அந்த வாசலில் அந்த மாடத்தில் வச்சுருக்கும் பொழுது மாலை நேரத்தில் விளக்கேற்றி வச்சு மறுநாள் காலையில் எழுந்தோன்னு அங்கே அந்த விளக்கை சுற்றி என்னென்ன பூச்சிகள்லாம் இருக்குதுன்னா இந்த வயலில் இந்த பூச்சிகள் இருந்ததை அவர் வீட்டு வாசப்படியிலேயே தெரிஞ்சுக்கலான்னு ஒரு கருத்து சொன்னார். இப்படி பல விஷயங்களை கையில் இருக்கக்கூடிய நம்முடைய 5 அறிவினுடைய அளவுக்குள்ளேயே எல்லாத்தையும் கணித்து அதை குப்பைக்குழியை பற்றி டாக்டர் சொன்னார். நான் சின்ன வயசில் அந்த குப்பைக்குழிக்குள்ளே போய் வெட்டி ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க வண்டியில் நெல் வயலுக்காக. நான் அதில் அந்த குப்பைக்குழியில் நான் இறங்கினேன்னா அன்றைக்கி எனக்கு சூடு பிடிச்சிக்கும். சாங்கியூரியா அவ்வளோ ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் அவர்கள் அறிவியல் என்பது நம்ம வெறும் டெலஸ்கோப்பு, மைக்ரோஸ்கோப்பு, பிசிஆர் மெஷின் வச்சுட்டு தான் நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் நல்ல உபகரணங்கள், நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குது, எளிமைப்படுத்த ஒழிய. ஆனால் 5 புலன்கள் மூலமாக அவர்கள் அறிந்த அறிவு தான் பாரம்பரிய அறிவு. இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கான தகுதி எனக்கு எப்படி இருக்குதுன்னா, பொதுவாக மரபு வழி அறிவு, பாரம்பரிய அறிவுன்னா அறிவியலுக்கு அப்பாற்பட்டது, நம்ம அறிவியலுக்குள்ளே அதெல்லாம் கொண்டு வர முடியாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததை முழுவதுமாக தகர்த்தெறிந்து கடந்த 25 ஆண்டுகளாக மரபு வழி மூலிகை மருத்துவம் என்பது எல்லா அறிவியல் கோட்பாடுகளுக்கும் உட்பட்டது, அதை செயல்படுத்த முடியுங்கிறத பல்கலைக்கழகத்தில் இருந்து கொண்டும் மக்களோடு பயணித்தும், குறிப்பாக ஐயா நம்மாழ்வார் அவர்களோடெல்லாம் அந்த கூட்டங்களுக்கு போகும்போது அவர் பேசுகின்ற ஒரு அந்த செய்தியை கேட்குறப்ப அவர் ஒரு நாள் ஒரு கதை சொல்கிறாரு. ஒரு பள்ளி இளம் சிறுவர்களை ஒரு மரம் செடி கொடிகளை அடையாளம் காட்டுவதற்காக கூட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஆசிரியர் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லும்போது, இப்போ எப்படி உணவை தானாக சேமித்து கொள்ளுகிறது, இல்லை தயார் பண்ணுகிறது, இப்போ நம்மெல்லாம் இன்னொரு இடத்துலேருந்து பொருளை எடுத்து சமைச்சு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்படியே ஒரு பேச்சு வாக்கில் அவங்க அந்த விளக்கம் கொடுக்கும்போது சொல்கிறாங்க, ஒரு இலையை காமிச்சு அந்த அந்த சூரிய ஒளி சேர்க்கையில் வர்றதெல்லாம் சொல்லும் பொழுது
இது ஒரு கிச்சன் மாதிரி அதுக்கு வேண்டியதை அதே சமைச்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு? ஒரு குழந்தைகளுக்கு. அப்போ எல்லாம் வெளியில் வந்து அன்னைக்கோ இல்லை மறுநாளோ அந்த குழந்தைகளை கூப்பிட்டு வந்து ஒரு நிறைய இலைகள் இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கிட்ட வச்சு, நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு இலையும் வந்து சொன்னேன். உடனே அந்த குழந்தை சொல்லுது, மிஸ் எவ்வளோ கிச்சன் இருக்கு இந்த மரத்தில். பாருங்க, அந்த புரிதல் பாருங்க. நம்ம வந்து ஒன்றை வந்து கிச்சன் ஒரு அடையாளம் சொல்கிறோம், அந்த குழந்தை என்ன சொல்லுது? மரம் பூரா கிச்சன். ஸோ அப்படிப்பட்ட இயற்கையான ஒரு மரத்தை வளர்க்குறத பற்றி நம்ம பெரிய பெரிய போராட்டம் பண்ணி தான் மரம் வளர்க்க வேண்டியிருக்கு. மரம் என்பது வெறும் ஒரு மழை தருவது, அதுலேருந்து இளத்தேர்கள்லாம் வந்த மக்குங்கிறதுக்கு மேலே மைக்ரோப்ஸ்குள்ளே நம்ம நிறைய இன்னும் புரிஞ்சிக்கல. மைக்ரோப்ஸ் இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போக ஃபங்கல் வேர்ல்டுன்னு ஒரு பெரிய மைக்காட்டிக் வேர்ல்டு இருக்குது. அதை பற்றி இப்போ நிறைய எழுதிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னா இது எதுவுமே இல்லை. அப்போ மைக்ரோப்ஸ் முக்கியம், சூரிய ஒளி, நீர். இப்போ மண் வந்து ஒரு மீடியம் தான். அந்த சமயத்தில் நீங்கள் மண்ணை மட்டும் பார்த்து மண்ணை அள்ளி பார்த்துக்கும் போது உங்கள் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் மண் பொலப்பொலப்பாக இருக்கா, களிமண்ணா, செம்மண்ணா, மணல் சாரியா, இப்படித்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்குள்ளே இந்த மண் உருவான கதையை எடுக்கும் பொழுதும் இயற்கை எப்படியெல்லாம் இதை கொண்டு வந்திருக்குங்கிறதையும் பார்க்குறப்போ எதையும் தனித்து பிரித்து படிக்கலாம், ஆய்வு பண்ணலாம். ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் ஒன்று கொண்டாந்து சேர்க்கணும். அதை தான் ஒரு இயற்கை வேளாண்மை என்பது செயல்படுத்துகிறது. பல காலங்களுக்கு இதை வந்து அரசு அந்த நிறுவனங்களோ இதை பற்றி யோசிக்கலை. ஆனால் தற்பொழுது மிகவும் தீவிரமாக யோசிக்கிறார்கள். அதுக்கு ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நம்முடைய மரபு வழி மூலிகை மருத்துவத்துக்கு வரலாம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தில் ஒரு 14 கமிட்டிகள் அமைச்சிருக்காங்க. அது நிறைய டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டெய்ரிங், பவுல்ட்ரி, அப்புறம் ஹார்டிகல்ச்சர்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு இடத்துல டிப்ளமோ இன் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்னு ஒன்று இருக்குது. அதில் 13வது கமிட்டி வந்து டிப்ளமோ இன் நேச்சுரல் ஃபார்மிங். அப்போ அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக அவர்கள் பேச நினைக்கிறார்கள். அதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா, குஜராத்தில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்தது தான் நமக்கு தெரியுது. குஜராத்தில் இதுக்குன்னே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. அந்த துணைவேந்தர் இருக்கார், டிடிஜி ஐசிஆர் இருக்காங்க, இன்னொரு ஹார்டிகல்ச்சர் ப்ரொஃபஸர் இருக்காங்க. நான் அதில் ஒரு உறுப்பினராக போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை மையத்திலேருந்து போட்டிருக்காங்க. அப்போ அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கவங்க எல்லாரும் வந்து இந்தியா முழுவதும் பெரும்பாலான இயற்கையாக இருந்த பொழுது சில பிரச்சனைகள் இருந்தால் கூட அதற்கான சில மாற்றங்களை கொண்டு வந்து உற்பத்தியை அதிகரிக்கும் பொழுது நீண்ட கால அடிப்படையில் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்குகிறோம். அப்போ அதை கொஞ்சம் மட்டுப்படுத்தி இயற்கைக்கு எவ்வளவு தூரம் திரும்ப வர முடியும், அதே நேரத்தில் இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய அந்த சாகுபடி அளவை குறையாமல் பார்த்துக்கணுங்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அடுத்ததாக மாடு வந்து இதனுடைய மையத்தில் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போது சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்று என்னென்னா, எந்த ஒரு உணவு உற்பத்திக்கும் மண் வளமாக இருக்கணும், மண்ணில் இருக்க நுண்ணுயிரிகளுக்கான சாதகமான சூழல் இருக்கணும். நம்ம நுண்ணுயிரிகளை உருவாக்க முடியாது, அங்கே இருக்குது, அதை வந்து அதுக்கான சாதகமான சூழல். இப்போ ஒரு மீன் குளம் வச்சுருக்காங்கன்னா அதில் வந்து மாட்டு சாணத்தை கரைச்சி விட்டா அப்படின்னா மாட்டு சாணம் வந்து மீனுக்கு உணவு அல்ல. மீன் சாப்பிடக்கூடிய சூ பிளாங்டான், ஃபைட்டோ பிளாங்டான் சொல்லி தாவர மற்ற விலங்கின வகை நுண்ணுயிர்களை உற்பத்தி பண்ணுவதற்கு இவை ஆதரவாக இருக்குது. இப்படி தான் மண் என்பது ஒரு நிலையான ஒன்று. அதனுடைய உயிர்த்தன்மையை கொண்டு வருவதற்கு பலவேறு காரணிகள் இருக்கின்றன. அது 1 2ன்னு சொல்ல முடியாது. இப்படி பலவேறு காரணிகளை ஒன்றிணைச்சு கொண்டு வர்றதுக்கு எளிமையான ஒரு முறை மாட்டினுடைய சாணமும் நீரும். இப்போ மாட்டேரு மறு வருஷம், மாட்டு எருவை வந்து அன்னைக்கு போட சொல்லி அவர்கள் புரிந்து கொண்டு, அவர் நல்லா சொன்னார், நமக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கோம். மாட்டேரு மறு வருஷம், ஆட்டேரு அந்த வருஷம். அது கொஞ்சம் அதை விட கூடுதலாக உடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆட்டேரு அந்த வருஷம், மாட்டேரு மறு வருஷம்னு சொல்லுவாங்க. அப்போது ஆடு மாடுகளினுடைய கிடைக்கக்கூடிய கழிவுகள் மூலமாக அந்த பாதையை சென்றடைவது எளிது. நேரடியாக அது வந்து பயன்படுவதில்லை, அது ஒரு ஊடகமாக பயன்படுகிறது. இப்போ இதில் வந்து ஒரு
நான் ஏன் வந்து இந்த மரபு வழி மூலிகை மருத்துவத்தை மட்டும் நான் ஒரு கால்நடை மருத்துவர், மாடு ஆடு வச்சுருந்தீங்கன்னா இதான் வைத்தியம் இதை பண்ணுங்கன்னு சொல்லாமல் ஐந்திணை பெருவாழ்வு என்ற ஒரு கருத்தை இப்போ முன்னெடுத்து போகிறோம். ஐந்திணை பெருவாழ்வு என்பது எந்த விதமான நிலமாக இருந்தாலும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில் கூட இன்றைக்கி செய்ய முடியும்னு பண்ணுறாங்க. எந்த மாதிரி நிலமாக இருந்தாலும் அந்த மண்ணுக்கு தகுந்த போல பயிர்களை உற்பத்தி பண்ணி நம்ம உணவை உற்பத்தி செய்யணும். இந்த உணவு உற்பத்திக்கு ஒரு எளிய முறையில் இயற்கையான ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ ஹவு க்ளோஸ் டு நேச்சர், அவ்வளோதான். நம்மளால் முழுமை ஒரு அடர்ந்த காடு கொடைக்கானல்லையோ இல்லை ஊட்டியிலேயோ இருக்க மாதிரி சோலைகளை வந்து நம்மளை வந்து திடீர்னுலாம் உருவாக்க முடியாது. ஆனால் எவ்வளவு நெருக்கமாக செய்ய முடியும், அது எந்த அளவுக்கு பண்ண முடியும். இப்போ ஒரு 2-3 விஷயங்கள் நம்ம பொதுவாக பார்க்குறது என்னென்னா, 140 கோடிக்கு மேலே ஆயாச்சு. கிராமங்களில் இன்னும் 60 விழுக்காடு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஒரு 60 விழுக்காடு மக்கள் வந்து வேளாண்மையும் கால்நடையை சார்ந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு தானே ஒழிய, மக்கள் எல்லாரும் படித்து விட்டு ஒரு நல்ல வேலைக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் வருவதற்காக நம்ம வந்து நகர்ப்புறம் வந்துக்கிட்டே இருக்கோம். இவர்களுக்கான உணவை எங்கே தயாரிக்கிறது? பெங்களூருக்கு ஒரு மாதம் கழித்து போனால் ஒரு 500 பில்டிங் இருக்குது. ஒவ்வொரு பில்டிங்லேயும் 500 குடும்பங்கள், ஒரு பகுதி பிளெயினாக இருக்கிறது. இப்படி எல்லாருக்கும் எங்கேருந்து உணவு வரும்? அது எப்படி? அதனால தான் வந்து ஆர்கானிக் வர்றதுக்கு அரசு யோசிக்குது. ஏன்னா திடீர்னு வந்தால் அந்த விளைச்சல் குறைஞ்சிருச்சுன்னா கட்டுப்படி ஆகாதுன்னு. ஆனால் இதை காரணம் காட்டி மண்ணை மலடாக்கியாச்சுன்னா இன்னொரு 30 வருஷத்தில் ஒன்றுமே விளையாது. இப்போ இதை பற்றி பேசுகிறோம், மைக்ரோப்ஸ் பற்றி பேசுகிறோம், பூச்சிகளை பற்றி பேசுறது இல்லை. பூச்சிகளுடைய அழிவை பற்றி அவர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, இன்னொரு 20-30 ஆண்டுகளுக்கு இப்படியே நீங்கள் வந்து கெமிக்கல், அது பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, மாட்டு மேலே இருக்கிற உன்னிக்கொல்லிகள், இப்படியே கொல்லிகளையே நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 20-30 விழுக்காடு தான் பூச்சிகள் குறைஞ்சிருக்கு. ஒரு 50 விழுக்காடு குறைஞ்சிருச்சுன்னா அது தேனீக்களாக இருக்கலாம், சாணு வண்டுகளாக இருக்கலாம், சின்ன சின்ன பறவைகளாக இருக்கலாம், எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்தது. ஏன்னா ஒரு சின்ன பறவை வந்து குஞ்சு பொறிச்சதுலேருந்து அது பறவை வர்றதுக்கு 1 லட்சம் புழுக்கள் வேணும். 1 லட்சம் புழுக்கள் இருந்தால் தான் அந்த சின்ன குஞ்சு குருவி ஆகும், அது அடல்ட்ஹுட்டுக்கு வர்றதுக்கு. இப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளவு உயிரிகளை வந்து நம்ம கொண்டுகிட்டே இருந்தோம்னா தீவிர சோள சாகுபடி, தீவிர கோதுமை சாகுபடி, தீவிர நெல் சாகுபடி மட்டும் நடக்கும். ஏன்னா அதுக்கு வந்து மகரந்த சேர்க்கைக்கு இதுக்கெல்லாம் பெருசாக தேவைப்படாதுன்னு. அதுவும் வர வர அதனுடைய இது குறையும். வெறும் சோளம், கம்பு, அரிசியை வச்சுக்கிட்டு உயிர் வாழவே முடியாது. ஏன்னா நுண்ணூட்டு சத்துக்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது நலமான உயிரினமாக இருக்க முடியாது. மாடாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம். அதனால் இப்போ எல்லாரும் என்ன பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, வேகனேகன்லேருந்து போன வருஷம் வந்து 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க எங்களுடைய அந்த மூலிகை மருத்துவத்தோட ஆய்வு பண்ணுவதற்காக இந்தியாவுக்கு வந்த பொழுது ஆனந்தில், குஜராத்தில் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்ன திட்டத்தின் கீழே இதை பார்க்குறீங்க அப்படின்னு. சார் இப்போ எல்லாம் திட்டம்லாம் தனித்தனியாக கிடையாதுன்ட்டாங்க. கடந்த ஒரு 3-4 வருடங்களாக நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய வேகனேகன் பல்கலைக்கழகம் ஒரு திட்டத்தை முன்வைக்கிறது. அதுக்கு பேர் என்னன்னா, நேச்சர் பாசிட்டிவ் ஃபுட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். நேச்சர் பாசிட்டிவ் ஃபுட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். அது என்ன சுற்றறிக்கை அனுப்புகிறாங்கன்னா, நீங்கள் எந்த துறை வேணால் இருந்துங்க, மைக்ரோபாலஜி, பெத்தாலஜி, அக்ரானமி, எது வேணால் வச்சுங்க. ஆனால் எல்லாரும் ஒரே ஒரு கொள்கையை நோக்கி தான் பயணிக்கணும். அதுக்கு பேர் நேச்சர் பாசிட்டிவ் ஃபுட் சிஸ்டம் ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். இப்போ 2020 கீழே வந்துட்டு அந்த பயோடைவர்சிட்டி, அதனுடைய அந்த பல் உயிர் பெருக்கம் வந்து பெரும்பாலும் அழிந்து விட்டது. 2030க்குள்ளே அந்த கருவை வந்து திருப்பி மேலே ஏற்றி கொண்டு போகணுன்னா நம்ம வந்து நேச்சர் பாசிட்டிவ் ஃபுட் ப்ரொடக்ஷன், அதுதான் வந்து உயிர்ச்சூழல் வேளாண்மைன்னு நம்ம சொல்லலாம். அதே இயற்கைக்கு எவ்வளவு நெருக்கமாக வரணும்னு. இப்போ ஒரு கால்நடை மருத்துவராக எனக்கு கூடிய பொறுப்பு என்னன்னா, நான் ஆலோசனை சொல்லுகின்ற ஆடு, மாடு, கோழி வளர்ப்புகளில் எல்லா விதமான நோய்களுக்கும், நச்சுயிரி நோய், வைரஸ், பாக்டீரியா, அந்த நுண்ணுயிரி நோய்கள், மெட்டபால் டிசீஸ் சொல்லக்கூடிய மாடு படுத்தா எந்திரிக்கலை, செனை பிடிக்கலை, இல்லை காயங்கள், காய்ச்சல், கழிச்சல், ஒரு 40-50 வகையான நோய்கள், அதாவது வெறி நோய், கடி, எலும்பு முறியறது மாதிரி இருக்கிற ஒரு சில விஷயங்கள் தவிர அனைத்து நோய்களுக்கும்
நம்முடைய தமிழ் சித்த மருத்துவ மரபின் படியான மருத்துவ முறைகளை உருவாக்கி அதை இந்தியா முழுக்க 12 மொழிகளில் மொழிபெயர்த்து இந்தியா முழுக்க பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மத்திய அரசினுடைய நிதி உதவியோடு நடக்குது. அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிதி உதவியோடு நடக்குது. இந்த மருத்துவத்தினுடைய சிறப்பு என்ன? ஏன் மூலிகை மருத்துவம் கால்நடைகளுக்கு தேவை? முதல்ல சொன்ன இந்த உயிர்ச்சூழல் வேளாண்மையினுடைய மையம் எது? கால்நடைகள். அது இருந்தால் எளிமை. இது இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது பொருளை வெளியிலேருந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இது ஒரு ஊடகம், நல்ல மீடியம். இப்போ அவர் அகாரை பற்றி பேசினார். நீங்கள் அறிவியலினுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் வளர்கிறதுக்கு பெட்டி டிஷ்ஷில் கல்ச்சர் பண்ணால் வளரும். அது ஏரோபிக் அனரோபிக்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களால என்ன பண்ண முடியலன்னா அதை சாலிடிஃபை பண்ண முடியல அந்த மீடியத்தை. இது பெரிய போராட்டம். என்ன இப்போ உங்களுக்கு முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒருத்தரோட ஒருத்தர் சேர்றதே இல்லை. இந்த காலேஜில் கணவன் பாட்டனியில் இருப்பாங்க, மனைவி ஜுவாலஜி இல்லை கெமிஸ்ட்ரியில் இருப்பாங்க. 2 பேரும் எக்காரணம் கூட இந்த சப்ஜெக்டை பற்றி வீட்டிலேயே எங்கேயும் பேசவே மாட்டாங்க. ஏன்னு தெரியாது. அந்த மாணவனுக்கு இவர் கெமிஸ்ட்ரி எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க பயாலஜி எடுத்துகிட்டு போவாங்க. இதையெல்லாம் இந்த ஒன்று சேர்ந்த அறிவு என்பது இல்லாமல் போய்விட்டது. இதனுடைய கல்வி திட்டத்தினுடைய பெரிய ஒரு குறை. அதுக்கப்புறம் படித்து வந்த பிறகு அவரே கேளுங்க, படிக்கும்போது பிஹெச்டி படிக்கிறது ஒரு டாபிக் தான் படிப்போம். வெளியே வந்ததான் தெரியுது இதெல்லாம் எதுவும் ஒரு படி தான். அதுக்கு மேலே 1000 படி ஏறினா தான் இதனுடைய உண்மையை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அவங்க ஒரு இரவு விருந்து நடக்குது. அந்த மனைவிமார்கள் அவங்க கணவர் செய்கிற வேலையில் என்னென்ன பிரச்சனைன்னு பேசும்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரரு இந்த பெட்டி டிஷ்ஷில் போடுறத ஒரு திரவ நிலையிலிருந்து ஒரு திடுநிலை கொண்டு வர்றதுக்கு, லிக்விட்லேருந்து சால்ட் மீடியம் பண்ணுறதுக்கு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காருன்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. நீங்கள் ஏன் கடல் பாசியை ட்ரை பண்ணக்கூடாது அகார்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த அம்மா போய் அவங்க வீட்டுக்காருக்கு சொன்னோன்னே அந்த அகார் அன்றைக்கி தான் மைக்ரோபயாலஜி லேபுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வருது. அறிவியல் என்பது இப்படி ஒரு படிம நிலையில் தான் ஒன்று ஒன்றா வளர்ந்து பல செய்திகளை உருவாக்கணும். ஆனால் பாரம்பரியம் என்பது இருந்த இடத்துல அவர்கள் எதையெல்லாம் பார்க்கிறார்களோ, எதையெல்லாம் உணர்கிறார்களோ அதையெல்லாம் கொஞ்சமாக கொண்டு வருகிறார்கள். எத்தனையோ செடிகள் இந்தியாவுக்கு உடமையானவ அல்ல, அங்கேருந்து வந்தவைகள். அப்படி இன்னொரு தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஐயா சொல்ற மாதிரி எத்தியோப்பியா, ஆப்பிரிக்காவில் நிறைய நாடுகளையும் வேலை செஞ்சிருக்காரு. அப்படி தன்னோட பரபரப்பான வேலைகள்ல நமக்கு கிடைச்ச, ஐயா சொன்ன மலையில ஒரு களஞ்சியம் இருக்கு, கடல்ல ஒரு களஞ்சியம் இருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு நமக்கு கிடைச்ச ஐயா ஒரு பெரிய களஞ்சியம் தான். அப்படி ஐயாவை நம்ம பாராட்டி ஐயாவோட நேரத்தில் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இளைஞரோட குழு சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். இவரை எப்படி பயன்படுத்திக்கிறோமோ நமக்கு இன்னும் 10 நிமிடம் இருக்கு, நம்ம பயன்படுத்திக்கலாம். கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். காலங்கள் சார் ஒவ்வொருத்தரா. ஐயா வணக்கம். கால்நடைகள்ல இந்த ஊனி, பூச்சி, கொசுக்கடை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன வைத்திருப்பாங்க? உனி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் வரும். அதே மாதிரி ஈக்கள் அந்த மாம்பழம் அந்த சமயத்தில் தான் வரும். இப்போ அந்த பருவச்சூழல், இந்த கிளைமேட் சேஞ்சிங் சொல்லும்போது நிறைய மாறி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எதையுமே கொல்லுவது என்பது சாத்தியமே இல்லாத விஷயம். அது மாதிரி நம்ம இது வரைக்கும் எதுவுமே பண்ண முடியல. கொசுக்கள் ஆகட்டும், எதையுமே நம்மளால் பண்ண முடியல. நமக்கு நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களை தான் நம்ம கொண்டுக்கிட்டே இருக்கோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஓரளவுக்கு அவைகள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு கொசுவலை கட்டி கொசுவிலேருந்து நம்மளை பாதுகாக்கிற மாதிரியான ஒரு கலவையை உற்பத்தி பண்ணியிருக்கோம். இதில் என்ன முக்கியமானதுன்னா, அதை காய்ச்சி கொஞ்சம் வடிகட்டி சில கை வேலைகள்லாம் பார்க்கணும். நாங்கள் ஆய்வு பண்ணதில் ஒரு 15 நாட்களுக்கு குறையாமல் அதனுடைய செயல்பாடு இருக்குது. கை வைத்தியமாக நீங்கள் பண்ணிக்கணும்னா சோத்துக்கத்தாழையை அரைச்சி உடம்புல பூசி விடணும், ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வரும். மற்றபடி நிறைய பொருள் சேர்த்தா தான் அதை செய்ய முடியும். சோத்துக்கத்தாழையை ஒரு முதல் நிலை மருத்துவமாக பயன்படுத்தலாம். மற்ற விவரங்களுக்கு நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். வணக்கம். ரொம்ப நாளாக இந்த கேள்வி எனக்குள்ள இருக்கு. எனக்கு மாத்திரம் இல்லை, என்னோட இதை பற்றி பேசினவங்களுக்கு எல்லாருக்குமே உண்டு. இதுதான் நீங்கள் ஒரு நல்ல பதில் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நம்ம நாட்டு
பசு மாட்டுக்கும் காளை மாட்டுக்கும் அப்புறம் எருமை மாட்டுக்கும் மற்ற ஹைபிரிட் இந்த மாதிரி ஜெர்சி மாடுகளுக்கும் உடற்கூறு அதாவது ஃபிசியலாஜிக்கல் டிஃப்ரென்ஸஸ் தான். எதனால முக்கியமாக இயற்கை விவசாயத்தில் நாட்டு மாட்டு சாணத்தை தான் நம்ம பெரும்பாலும் பேசுகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு சந்தேகம் இருக்கு. கேட்டாங்க. இது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம். அதுக்குள்ள பதிலை நான் உங்களுக்கு இணைச்சி சொல்ல நீங்கள் பார்த்துங்க. முதல்ல ஒரு இடத்தில் உருவாகின்ற உயிரினம் அந்த இடத்துல நீண்ட நெடுங்காலமாக அந்த சர்வைவல், அதாவது அங்கேயே தாக்கு பிடிச்சி அங்கே இருக்கிறது. ஸோ அப்போ வரும்போது அங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உண்டு வரும். முதல் செய்தி கால்நடைகள் தாவரங்களுக்கும் அவைகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. தாவர உண்ணிகள்னு சொல்கிறதுல அந்த ஹெர்பிவோர்ஸில் என்னென்னா, இவை அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் சர்ஃபேஸில் கூட இலைகளை கடித்து சாப்பிடும். அதனால் அவைகளுக்கு ஒரு போட்டியே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதையும் மீறி ரெண்டுக்குள்ள ஒரு சமன்பாடை ஏற்படுத்துவது மைக்ரோப்ஸ். முதல்ல மைக்ரோப்ஸை பற்றி ரொம்ப அதிகமாக படித்தவர்கள் கால்நடை மருத்துவர்கள் தான். ஏன்னா நமக்கு சமைத்த சாப்பாடு அல்லது பச்சையான காய்கறிகள்லாம் செரிமான தன்மை என்பது நொதிகள் மற்றும் அமிலம் சார்ந்தது, டைரக்ட் டைஜஷன். கூடவே ஒரு சின்ன செய்தி, மனிதர்களுக்கும் மைக்ரோபியல் ரோல் இன் டைஜஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு இப்போ ஒரு 5-6 வருஷமாக தீவிரமாக பேசுகிறாங்க. நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் கால்நடைகள் 100க்கு 100 நுண்ணுயிரிகளை நம்பிதான் செரிமானம் இருக்கிறது. அதனால தான் அசையூன் வயிறு ரூமன் அது முதல்ல சாப்பிட்டுட்டு அதை கவளமாக்கி நன்றாக மென்று அதில் நல்ல அந்த என்சைம்ஸ் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணும். ஆனால் பெரும்பாலும் அந்த நார் சத்து செரிக்க முடியாத பொருட்கள் எல்லாம் நுண்ணுயிரிகளால் செரிமானம் செய்யப்படுகின்றன. அப்புறம் அது வாலட்டைல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படி நம்ம எப்படி குளுக்கோஸ் ஆகுதோ அது மாதிரி தான் அது அப்சார்ப் ஆகி வருது. ஆக நேரடி செரிமான சக்தி இல்லாதனால என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடுகிறது என்பதை பொறுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடைகள் நீண்ட நெடுங்காலமாக ஒரு மைக்ரோபயோம் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கு. அந்த ஸ்டேட்டஸ் என்னன்னா, பல ஆயிரம் ரகங்கள், வெரைட்டிஸ், பல கோடி எண்ணிக்கையில் இருக்கு. நீங்க வயிற்றுக்குள்ள பாருங்க, அது நிச்சுன்னு சொல்லுவோம். இந்த வயிற்றுக்குள்ள ஒரு 70 விழுக்காடு எப்பொழுதும் தண்ணி இருக்கும், 300 லிட்டர் கொள்ளளவு. இதில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நுண்ணுயிர்கள் தனித்தனி வேலையை பார்க்குது. நீங்கள் ஒரு வேளை சோறு போடாதீங்க மாட்டுக்குன்னா, ஒரு வேளை நீங்கள் 1 கிலோ அரிசியை சாப்பிட்டோ இல்லை வெந்த சோத்தை சாப்பிட்டுருச்சுன்னா அதற்குள்ள அந்த நுண்ணுயிர்கள் அதை உடனடியாக செரித்து அமிலமாக்கி மாட்டை அப்படியே படுக்க வச்சிடும். ஏன்னா அதற்காக உள்ள வயிறு அல்ல அது வைக்கோல், சோளத்தட்டு, தவிடு சாப்பிட்றது. இந்த நுண்ணுயிரிகளினுடைய தன்மையை பொறுத்து தான் அவற்றினுடைய செரிமான்மை தன்மை இருக்குது. அதில் வெளியிட வர சாணம் இருக்குது. நீங்கள் இந்த இது இருக்கு இல்லையா, கான்சன்ட்ரேட் ஃபீட்னு சொல்லக்கூடிய சரிவிகித தீவனம் போட்டிங்கன்னா அமிலத்தன்மை கூட வரும். சாணி எப்பொழுதுமே தொடன்னு இருக்கும். அதில் ஒரு நீங்கள் கல்ச்சருக்கு அதை கொண்டு போகிறது அவ்வளோ நல்லா இருக்காது. அது நாட்டு மாடாக இருந்தாலும் இந்த மாதிரி உணவு போட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதனுடைய தன்மையும் பாதிக்கப்பட்டுவிடும். நேரடியாக கிரேசிங் சொல்லக்கூடிய மேய்ச்சல் நிலத்தில் அதற்கு பலவிதமான தாவரங்களை சாப்பிட்டு இயற்கையான முறையில் இருந்தால் அவை சாணி கட்டியாக வரும். இப்போ என்னுடைய அனுபவம் ஒன்று சொல்கிறேன். நான் திருச்சி அந்த டால்மியாபுரம் பக்கத்தில் காலையில் 6 மணிக்கெல்லாம் நாங்கள் போயிட்டோம். கிடை மாடுகளை பற்றி படிப்பதற்காக போனேன். நான் 200 மாடுகள் ஒரு இடத்துல 2 கட்டி 100 ஜோடி 200 மாடு இருக்குது. இரவு முழுதும் அங்கே இருந்திருக்கிறது. காலையெல்லாம் அவுத்து விட்டு அந்த மாட்டை ஓட்டிட்டாங்க அடுத்த வயலுக்கு. அது ஃபேலோ லேண்ட், அப்போ விவசாயம் இல்லாமல் இருக்குது, கெடை போட்டிருக்காங்க. அந்த பெண்மணி சாணத்தை கையால் விழுத்து விடுறாங்க. அந்த வயல் பூரா ஒரு 3/4 ஏக்கர் இருக்கும், ஃபுல்லாக சாணம் இருக்குது. கொஞ்சம் கூட எந்த விதமான வீச்சமும் இல்லை. ஏன்னா அதனுடைய உணவு
அதனுடைய செரிமாத்தன்மை நாட்டு மாடு தொடர்ந்து அந்த சூழலில் இருந்தால் மட்டுமே அந்த சாணம். நீங்கள் ஒம்பலாச்சேரி மாட்டையும் காங்கேய மாட்டையும் வாங்கி வச்சுட்டு நீங்கள் தவிடு புண்ணாக்கு பருத்தி கொட்டையை மட்டுமே கொடுத்தீங்கன்னா அதனுடைய தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். ஏன்னா அதனுடைய அந்த ஜெனட்டிக் மேக்கப்பு, அதுக்கு உண்டான அந்த மைக்ரோபியல் லோடு அப்படியே இருக்கும். இந்த நாட்டு மாடு, நாட்டு மாட்டுடைய கண்ணுக்குட்டி, தே ஷேர் மைக்ரோபயம். அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு அந்த அந்த ஹேர்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மைக்ரோபயம் எல்லாம் ஒன்று தான். உணவு இயற்கை சார்ந்த உணவாக இருந்து நாட்டு மாடாக இருந்தால் அந்த சாணத்தை தான் வந்து சுபாஷ் பலேகர் இருந்தாலும் சரி, நம்மாழ்வாரைய வந்தாலும் சரி, கிளாடோ ஆல்வாரிஸ், இதில் ஆய்வு பண்ண எல்லாருமே வந்து இந்த பின்புலத்தில் தான் அதை சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுக்குற உணவு தான் ரொம்ப முக்கியம். அது மாடு ஓரளவுக்கு கும்பலாச்சேரியோ காங்கேயமோ பர்கூரோ வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் கொடுத்து கொஞ்சம் வைக்கோல்லாம் போடும்போது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை இருக்கும். ஆனால் மேய்ச்சலில் போனால் மட்டும்தான் முழுமையான அந்த குணத்தை எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு தேவையான பதில் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? சரி. அதாவது மடி நோய் அப்படி என்பது வந்து ரொம்ப பரவலாக இருந்தாலும் பல ஆயிரம் கோடி உலகம் பூராவும், நான் எந்த நாடுகளை சார்ந்தவர்கள் பல்வேறு சர்வதேச நிறுவனங்களிலேருந்து வந்தவங்கள்ட்ட தான் பேசியிருக்கேன். மடிநோய்க்கு மருத்துவமா அப்படின்னு ஆண் வாயை பொழப்பாங்க. தென் அமெரிக்க நாடுகள்லையும் சரி, ஆப்பிரிக்க நாடுகள்லையும் சரி, ஐரோப்பிய நாடுகளையும் சரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களும் எனக்கு தொலைபேசியில் பேசும்போது மடிநோய்க்கு அப்படின்னுவாங்க. நம்பவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அமெரிக்கர்களுடைய மனநிலை. அவங்க மருந்து தான், அதுக்கே கேட்கலன்னா வேறு எதுக்கு கேட்காதுங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ மடிநோய் என்பது ஒரு அயற்சி, ஒரு உற்பத்தியினால் ஏற்படக்கூடிய ஒரு அயற்சி இருக்கிறதாங்க. அந்த அயற்சியினால் அந்த நோய் வந்து, அதுக்கு அடுத்து இன்னொரு கருத்து என்னென்னா, மடிநோய்னா நுண்ணுயிரினால் மட்டும்தான் வருதுன்னு இருப்பாங்க. நுண்ணுயிரிகள் ஒரு 3 வகையான நுண்ணுயிரிகள் தான் முக்கியமானவை. ஆனால் அது இல்லாமலும் மடி வந்து வீக்கம் வரும். அதில் எந்த நுண்ணுயிரியும் நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அதுபோல் வைரஸில் இருக்குது, ஃபங்கல் மைக்காட்டிக் மைசைட் நிறைய இருக்குது. நான் முதல்ல கேட்குற கேள்வி எத்தனாவது ஈத்துன்னு கேட்பேன். 4 ஈத்துக்கு மேலே வந்தால் நோய் எதிர்ப்பு தன்மை இயற்கையாகவே கொஞ்சம் குறையுது. நீங்கள் சொன்னதில் ஒரு கருத்து ரொம்ப முக்கியமானது. என்ன மாதிரியான உணவு, என்ன மாதிரியான சத்துக்கள், அவர் டாக்டர் சொல்லும்போது சொன்னார், உணவுன்னா நமக்கு வந்து ஃபைபர், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், அதுக்குள்ளே நுண்ணூட்ட சத்துக்கள், அதில் மிக நுண்ணிய சத்துக்கள், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸு, மைக்ரோ எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அது எல்லாமும் காரணம். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அந்த நோயை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, வெளிநாடுகளில் ஒரு தடவை கண்ணு போட்டு ஒரு தடவை ஊசி போட்டு அந்த மடியிலன்னா கழிச்சிருவாங்க, கறிக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன்னா அந்த மாடுகளுக்கு வந்து அது ஒரு ஜெனட்டிக்காகவே ஒரு பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு, நம்ம அந்த மாதிரியெல்லாம் மாடெல்லாம் கல் பண்ணவே முடியாது. மடிநோய் வந்தால் 100க்கு 85 விழுக்காடு, 100 மாடுன்னா 85 மாடை இந்த சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சளை வச்சு கண்டிப்பாக குணப்படுத்த முடியும், திரும்பி வராமல் வைக்க முடியும். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, மாடு சனையாக இருக்கும்போது பால் நிறுத்துறீங்கல்ல, ஒரு 60 நாள் நிறுத்துவீங்க, 45லேருந்து 60 நாள். அந்த நிறுத்துகிற அன்னைக்கு எப்போவுமே மடி 0 ஆகாது, அதில் பால் இருக்கும். பெஸ்ட்டு சோர்ஸ் ஃபார் இன்ஃபெக்ஷன். அதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மருத்துவத்தை ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து, பால் கறக்க போகிறதில்ல, ஆனால் மருத்துவம் வெளியில் தடவணும், வாய் வழி எலுமிச்சம்பழமும் கொடுத்து இன்ஃபெக்ஷன் வராமல் பண்ணலாம். அந்த சமயத்தில் பால் உற்பத்தியை குறைப்பதற்காக வெறும் வரத்தட்டு மட்டும் போட்டு சுத்தமாக தீவனத்தையும் புல்லையும் நிறுத்துகிற பழக்கம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாகவும் நிறுத்தலாம், திடீர்னு நிறுத்தலாம். ஆனால் கடைசி ஒரு மாதத்துக்கு திரும்பவும் அவ்வளவையும் கொடுக்கணும். அதுக்குள்ளே மடி வந்து வத்தி வரும். அப்போ நீங்கள் இந்த மூலிகை மருத்துவத்தை வச்சிங்கன்னா 100% வராமல் தடுக்க முடியும். வந்த மாட்டுக்குள்ள மருத்துவத்தையும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு மாட்டுக்கும் பார்ப்போம். சரி, 10 மாடு இருக்கிறதுல ஒரு மாட்டுக்கு திரும்ப திரும்ப வர்றதுக்கு காரணம் என்னென்னா, மடி அந்த தொடைக்கு மேலே இருக்க பகுதியில் வந்து மருந்தெல்லாம் தடவ மாட்டாங்க. ஊசி போடும்போதோ இல்லை பண்ணும்போது வந்து அந்த பகுதியில் ஆக்ட் பண்ணாது. ஸோ அதனால் கொஞ்சம் சில அடிப்படை மேலாண்மை உத்திகள் மருத்துவ முறையிலையும் அந்த எஸ்ஓபின்னு சொல்லக்கூடிய செய்முறை விளக்கங்கள் இருக்குது. அது பிரகாரம் கண்டிப்பாக நோய் வராமல் தடுக்க முடியும். வந்ததான் சித்த மருத்துவத்தை வந்து ஏன் இவ்வளவு தூரம் தீவிரமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறோன்னா, வருமுன் காக்கிறது, வந்த பிறகு நோய் நீக்குகிறது, கெட்டுப்போன அவயத்தை மீட்டு எடுத்துகிட்டு வருது. கல் மாதிரி ஆச்சு சார் போன ஈத்தில், இந்த ஈத்தில் சினையாக இருக்குது அப்படின்னு சொன்னால்
5 நாளைக்கு பதிலாக 30 நாள் இந்த சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சள் தொடர்ந்து தடவுனீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை அந்த கல் மாதிரி இருக்கிறது கரைஞ்சிரும். கண் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த அற்புதம் இந்த மருத்துவத்துக்கு மட்டுமே உள்ளது. கண்டிப்பாக பாதுகாக்க முடியும். அது ஐயா வணக்கம். பூபதி வாழ்வியல் பண்ணியிருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த பயோடைவர்சிட்டி, ஐநரை பெருவாழ்வு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா மைக்ரோப்ஸோடைய பார்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி வந்து நடைமுறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் அப்படின்னு போகிறாங்க. லாக்டோபசிலஸ் அப்படின்ற ஒரே ஒரு ஸ்ட்ரெயின் தான் மெஜாரிட்டி இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் உலக நாடுகளையோ வெளியிலலாம் போயிட்டு இருக்கும் பொழுது இது மாதிரி வேறு ஏதாவது ஸ்ட்ரெயின்ஸ் அவங்க வந்து பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்களா? ஏன்னா மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன்றது பொறுத்த வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத டாக்ஸானமி வந்து இன்னும் நிறைய போயிட்டே இருக்கு. அது மாதிரி ஏதாவது புது முயற்சி இது மாதிரி ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. நன்றி. டைம் இருக்கா தம்பி? சரி, இவர் ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியை தொட்டுட்டாரு. நான் மைக்ரோபயம் பற்றி பேச வேணான்ட்டு அப்படியே வச்சுருந்தேன். உங்களுக்கு ஒரு லேசாக அப்படியே ஒரு ஜன்னல் வழியாக காட்டுற மாதிரி ஒரு செய்தி சொல்கிறேன். இந்த மைக்ரோப்ஸுங்கிறது எதெல்லாம் நம்மளால் வளர்க்கப்படி முடியுமோ, அதுக்கு நிறைய மைக்ரோபாலஜிஸ்ட் இருக்கார். அதாவது ஏரோபிக், காத்திருந்தால் வளர்றது, அனிரோப்ஸு, அதுலேயே கார்பன் டை ஆக்சைடு லவ்விங், இப்படின்னு நிறைய கேட்டகரி இருக்குது. அதுக்குன்னு கார்பன் டை ஆக்சைடு இன்குபேட்டர்லாம் லட்சக்கணக்காக வாங்கி வச்சுருப்பாங்க. யாராவது ஒரு பையன் வந்து பிஹெச்டி பண்ணுவார், அவரோட போயிடுவார். அது ஒரு 2 தீசிஸ் இருக்குது. இப்படியே தான் இருந்தது. மற்ற உயிரினங்களை பற்றி நமக்கு ஏன் தெரியலன்னா, அந்த மைக்ரோபயம் வந்து லேட்டாக பண்ணோன்னா அவற்றை நாம் ஆய்வகங்களில் வளர்க்க முடியவில்லை, கல்ச்சர் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்த பிறகு தான் ரிவர்ஸாக போட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு வந்து இவற்றை கல்ச்சர் பண்ண முடியாதனால நாம் அதை உற்பத்தி பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல இருக்குது. அதுக்கான ப்ரோபயோட்டிக்ஸ்னு நிறைய பேர் போட்டு எதோ வந்துக்கிட்டு இருக்கு. மட்டுமல்லாது இந்த மைக்ரோபயோட்டாவையும் கொண்டு வருகிறது என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இதை நம்மளால் செய்ய முடியலை அப்படிங்கும்போது இயற்கையாக கொடுக்கறது ஒரு செய்தி. இன்னும் ஒரு செய்தி சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நீங்கள் இதை விரிவாக படிக்கலாம், எல்லா இடங்கள்லையும் இருக்குது. நியூசிலாந்து நாட்டிலேருந்து வந்த ஒரு கணவன் மனைவி தான் இந்த வேலையை வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்து இன்னைக்கு உலகம் பூரா அந்த ஆய்வு செய்துட்டு இருக்காங்க. உலகத்தில் மிகவும் வறுமையான குடல் நலம் உள்ள மனிதர்கள் என்பவர்கள் அமெரிக்கர்கள். அவர்களுக்கு தான் புவர் கட் ஹெல்த். ஏன்னா நிறைய மருந்துகள் சாப்பிட்றதுனால. இந்தியாவில் எங்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர்களுக்கும் புவர் கட் ஹெல்த். ஏன்னா மருந்து மாத்திரை நிறைய வாங்கி சாப்பிட வசதி இருக்கிறதுனால. வசதி இல்லாத மனிதர்கள்லாம் வந்து ஏதோ போனதை வந்து சாப்பிட்டு இன்னமும் ஓரளவுக்கு நலமாக இருக்கிறார்கள். சரியா? சரி. இப்போது கோலன் கேன்சர், அதில் வந்து அப்புறம் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அது ஒரு மாதிரியான அதிசாரம் என்று தமிழில் சொல்லக்கூடிய அல்லது சித்த மருத்துவம் சொல்லக்கூடிய ஒரு நிலை. சாப்பிட்டோன்னே போகும். ஒரு நாளைக்கு 5-6 முறை போனாங்கன்னா அதிசாரம். சுத்தமாக காரமே சாப்பிட முடியாது. அது கோலன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், பெருங்குடல் சார்ந்த நோய்கள். இந்த பெருங்குடல் சார்ந்த நோய்களுக்கு வந்து தீர்வே கிடையாது. ஏன்னா ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டாங்கன்னா எல்லா உயிரினத்தையும் அழிச்சிடும். அது அவர்கள் வந்து ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு சூழல் இருக்கும். அதுக்கப்புறமா அது கேன்சராக கூட மாறுது. இவர்கள் ஒரு முற்றிய நிலையில் ஐபிடின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல் டிசீஸ் அல்லது சிண்ட்ரோம் இருந்தால் அவர்களுக்கான மருத்துவம் என்பதை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அவருடைய கேள்விக்கு பதிலாக சில மனிதர்களிடம் இருந்து அவர்கள் கழிக்கின்ற மலத்தை சுகாதாரமாக எடுத்து அதை பிரித்து எடுத்து அவற்றை சுத்தப்படுத்துறதுக்கு பிறகு ஃப்ரீஸ் டைப் பண்ணி கேப்சியூலில் அடைத்து கொடுக்கிறார்கள். அது வந்து மைக்ரோபயம் ரீப்ளேஸ்மெண்ட்டு. அவை எங்கே எடுக்கிறார்கள் என்கிறது தான் இப்போ செய்தி. அமேசான் காடுகளில் இருக்கக்கூடிய ட்ரைபலில் மட்டும்தான் இந்த கல்ச்சர் வந்து பியூரிட்டி இருக்குது. உலகத்தின் மற்ற பகுதிகளில் வந்து அவ்வளோ பியூரிட்டி இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் மருந்து பொருள் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் அது இல்லை. அதனால் இயற்கையை மட்டுமே நம்பி இந்த மைக்ரோபயம் இப்பொழுது இருக்குது. நன்றி ஐயா. இந்தியா சொன்ன கடைசி கேள்வி. இந்த எக்கனாமிக் கூறினாவே நம்ம இந்த வைத்தியம் பண்ணி மாடு வரக்கூடிய எல்லா நோய்களும் அதே செய்யக்கூடிய முடியுங்களா? ஆமாம், அதான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, வெறி நோய் ரேபிஸுக்கு மருந்து இல்லை,
நீங்கள் வந்து மாடு திடீர்னு விழுந்து கால் எலும்பை முறிச்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு சர்ஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கட்டிட்டு அந்த புண்ணு ஆடுறதுக்கு மற்றதுக்கெல்லாம் மருந்து இருக்குது. பெரும்பாலும் எல்லா விதமான அந்த மெட்டபாலிக் இன்ஃபெக்ஷன்ஸ், இப்போ லம்பி ஸ்கின் டிசீஸ் வந்து 2019 நவம்பரில் தான் இந்தியாவுக்கு முத வந்தது. அதுக்கு இந்தியா பூரா நம்ம மருத்துவம் தான். எத்தனை மிளகு உப்பும் நல்லெண்ணெயில் பூண்டு மஞ்சள் வேப்பிலை குப்பைமணி தலையை கொதிக்க வச்சு ஒத்தி எடுத்தால் 5 நாளில் குணமாயிரும். இந்த நோய்க்கான மருத்துவத்தை நவம்பரில் எனக்கு சொல்லி டிசம்பரில் அதை ரிசர்ச் பண்ணி ஜனவரி 2020 நாங்கள் வெளியிடும் பொழுது 2 மாதத்துக்கு அப்புறம் உலகமே தலைகீழ மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியாதப்போ கொரோனா வந்தது. அந்த வகையில் இந்த மருத்துவம் மிக பரவலாக இந்தியா முழுக்க பரவப்பட்டு மத்திய அரசு இதை ஒரு மருத்துவ முறையாக அங்கீகரித்து மற்ற எல்லா செயல்முறைகளோட இந்த மருத்துவத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி எல்லா மாநிலங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்புகிற அளவுக்கு அது வந்து வெற்றி பெற்ற ஒரு மருத்துவமாக இருக்குது. வந்த நோய்கள், இருக்கும் நோய்கள், வரப்போகின்ற நோய்கள் எல்லாத்துக்கும் சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. நன்றி ஐயா. நேரம் இன்மை காரணமாக உணவு நேரத்தை தாண்டி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். ஐயாட்ட பேசினா அப்படியே அருவி மாதிரி அந்த தகவல்கள் கொட்டிக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் இதுக்கு அந்த நேரம் போதாமையால நம்ம இந்த நிகழ்வை எவ்வளோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் மக்களோட கேள்விகளுக்கும் உங்களோட அறிவை வந்து விசாலமாக மக்களுக்கு பகிர்ந்துட்டு அந்த மக்களால் அறிவா மாற்றுறதுல உங்களோட முயற்சி தொடர்ந்து நீங்கள் செயல்பட்டு வந்ததுக்கு எங்களோட எல்லாத்தோட நன்றிகள் ஐயா. இதற்கு ஒரு பெரிய தகவல். நாம கலப்பு பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு.